ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைட்டன் மேக்ஸ் தமிழ். இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் பயிற்சி 1.5 ஃபிஃப்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, A = BCEGH, B = ACDGI மற்றும் C = ADEGH எனில் A - bracket of B வெட்டு C = A - B யூனியன் A - C. இதை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத எடுத்துக்கலாம். A - bracket of B வெட்டு C ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற B வெட்டு C ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு கொஸ்டினில் B என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். வெட்டு C என்ன கொடுத்துருக்காங்களோ எழுதிக்கலாம். வெட்டுனாலே ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கிற உறுப்புகளை நம்ம எடுத்து எழுதணும். இது ரெண்டுலேயுமே ADG தான் பொதுவாக இருக்குது. அப்போ இதுதான் B வெட்டு C. நம்ம A - B வெட்டு C தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ஏவை அப்படியே எழுதிக்கலாம். - B வெட்டு C இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதை எழுதிக்கலாம். மைனஸ்னால் இந்த ஏல இருந்து இந்த ஏடிஜியெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது தான் A - B வெட்டு C. அப்போ G மட்டும்தான் இருக்குது. அப்போ BCEHன்றதான் A - bracket of B வெட்டு C. இதை நம்ம 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத கண்டுபிடிக்கணும். அதாவது A - B யூனியன் A - Cயை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிற ரெண்டுமே கண்டுபிடிச்சிக்கலாம். A - Bயை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்குற ஏவை அப்படியே எழுதிக்கலாம். -Bயை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ ஏலேருந்து Bயில் உள்ள உறுப்புகள் எல்லாத்தையும் கழிச்சிட்டு மீதி எழுதுறது தான் A - B. அப்போ இதில் இது Cயும் Gயும் ரெண்டுலேயுமே இருக்குது. அதை விட்டுட்டு மீதி இருக்கிறது BEH தான் A - Bயில் வரும். அடுத்து இப்போ A - C கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏவை அப்படியே எழுதிக்கலாம். கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது மைனஸ் சியையும் அப்படியே எழுதிக்கலாம். இப்போ அது ரெண்டில் ஏலேருந்து Cயில் உள்ள இதெல்லாம் எடுக்கணும். அப்படி பார்த்தோம்னா இதுலேயே EH G இது மூணுமே Cயில் இருக்குது. அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு A - C BC கிடைக்கும். இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து எழுதணும். அதான் bracket of A - B யூனியன் bracket of A - C. அப்போ ரெண்டையுமே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறத ஃபஸ்ட்டு யூனியனில் போட்டு எழுதிக்கிறோம். யூனியனாலே சேர்ப்புன்னு தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு BEH எழுதிக்கலாம். ஏற்கனவே B இருக்குது. அப்போ அதில் வேலை C மட்டும் எழுதினா போதும். இது 2ன்னு வச்சுக்கிறோம். இப்போ 1வது 2வதுலேயும் இருக்கிற உறுப்புகள் எல்லாமே இடம் மாறி இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இது ரெண்டுமே சமம் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுது. அப்போ 1 மற்றும் 2லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா A - bracket of B வெட்டு Cயும் A - B யூனியன் A - Cயும் சமம் அப்படின்றது நம்ம இதிலேருந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதை தான் கொஸ்டின்லையும் சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. அது நம்ம பண்ணிட்டோம். பயிற்சி 1.5ல் இது 5வது கணக்கு. தேங்க்யூ.